Happy morning students. Exercise 9.3 second Roman letter 7th subdivision integral 0 to sin square x sin inverse of root t dt plus integral 0 to cos square x cos inverse root t dt. இப்போ ஒவ்வொரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம i1 எடுத்துக்கலாம், இது i2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போடலாம். ஸோ 0 to sin square x sin inverse root t dt. இப்போது டீயோட வேல்யூ வந்து நம்ம sin square x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ t equal to sin square x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இப்போ dt equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 sin x, திரும்ப sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x into dx அப்படின்னு வரும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லிமிட் சேஞ்ச் பண்ணுங்கள். டீயோட லிமிட் 0. ஸோ 0 ஈக்குவல் டு sin square x. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு டீயோட லிமிட் sin square x. sin square x equal to sin square x. sin square cancel பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ x. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ i1 equal to 0 to sin square x வந்து 0 to x மாறி இருக்குது. ஸோ 0 to x sin inverse அப்படியே இருக்குது. ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ தான் sin square x எடுத்துருக்கோம். ஸோ sin square x dtயோட வேல்யூ 2 sin x cos x dx. இப்போ இந்த 2 sin x cos x நம்ம என்ன எழுதலாம்னா sin 2xன்னு எழுதலாம். ஸோ sin 2x dx அப்படின்ற வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா sin xன்னு வந்துடும். ஸோ 0 to x sin inverse of sin x into sin 2x dx. இப்போ இந்த sin inverse sin cancel ஆகிட்டு x மட்டும் வரும். ஸோ 0 to x x sin 2x dx. இது வந்து i1, அதாவது இதோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி இதை கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நம்ம i2ன்னு எடுத்துக்கலாம். let i2 equal to 0 to cos square x cos inverse root t dt. இதே மாதிரி இப்போ நம்ம t equal to sin square x எடுத்தோம், இங்கே வந்து cos square xன்னு எடுக்க போகிறோம். ஸோ put t equal to cos square x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 cos x, cos x திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus sin x into dx. ஸோ மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. 2 sin x cos x sin 2x அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ sin 2x dx. இப்போ லிமிட் சேஞ்ச் பண்ணலாம். டீயோட லிமிட் 0. ஸோ டீயோட லிமிட் 0 போடும்போது 0 ஈக்குவல் டு cos square x. cos x இந்த சைடு வந்தால் cos 0. 0 வந்து காஸில் எத்தனை டிகிரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2, அதான் 90 டிகிரியில் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு π/2 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டீயோட லிமிட் cos square x. அப்போ cos square x ஈக்குவல் டு cos square x. இப்போ எக்ஸுக்கு நேராக x. ஸோ cos square கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ x. ஸோ இது எல்லாமே நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். அப்போ i2 ஈக்குவல் டு π/2 to x cos inverse டீயோட வேல்யூ cos square x dtயோட வேல்யூ மைனஸ் sin 2x into dx. இந்த மைனஸை முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம். மைனஸ் π/2 to x cos inverse, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா cos x sin 2x dx. cos inverse cos கேன்சல் ஆகிட்டு x மட்டும் வரும். ஸோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணனா இந்த ரெண்டு இன்டர்வெலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ x2 π/2 ஆகும். அப்போ x2 π/2 x sin 2x dx. இப்போ ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ i ஈக்குவல் டு i1 ப்ளஸ் i2. i1ன்றதோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 0 to x x sin 2x dx. 0 to x x sin 2x dx. i2ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். x2 π/2 x sin 2x dx. ஸோ இது ரெண்டுமே x இருக்குது. அப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடலாம்.
ஸோ இது எப்படி இல்லைனா 0 to pi by 2, அதாவது இந்த 0 இந்த pi by 2 ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எக்ஸ் சைன் 2x dx. இப்போ இது வந்து நம்ம பர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு யூன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டிவின்னு எடுத்து போகிறோம். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ், டிவி ஈக்குவல் டு சைன் 2x dx. ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். u டேஷ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதை v1 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு v கண்டுபிடிங்க. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. திரும்ப இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v1 மைனஸ் அப்படி இருக்கும். காஸை இன்டகிரேட் பண்ணும்போது sin 2x by 2 வரும். ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 4 ஆகிடும். ஸோ பர்னாலிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 அப் டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு u double dash 0 வரதுனால நம்ம இது ரெண்டு டேர்ம் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த கொஷின். ஸோ 0 to pi by 2 x sin 2x dx equal to uv. u ஓட வேல்யூ x, v ஓட வேல்யூ மைனஸ் sin 2, v ஓட வேல்யூ மைனஸ் cos 2x divided by 2. லிமிட் 0 to pi by 2 minus u dash ன்றது 1, v1 ன்றது minus sin 2x divided by 4, 0 to pi by 2. இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மைனஸ் வெளியே எடுக்கும்போது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் 2x divided by 2, 0 to pi by 2 plus sin 2x divided by 4, 0 to pi by 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். pi by 2 cos 2 times pi by 2 by 2. இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஸோ அந்த விட்டுலாம். ப்ளஸ் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா sin 2 pi by 2 divided by 4 minus sin 0 by 4. அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கீழே கொண்டுட்டு வந்தலாம். மைனஸ் பை பை 4 ஆகிடும். காஸ் பையோட வேல்யூ -1. இந்த 2 கேன்சல் ஆகிடும். சைன் பையோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு 0ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ். ஸோ pi by 4. That's all. Thank you, students.